பாத்துடா டேய், அது கூட அப்படியே அடிச்சிட்டு வந்துட போகுது, வர வேண்டியது வந்துட போகுது. கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்காடா. அங்கேடா சொறி வைப்பீங்க? சரி, ஒண்ணுக்கு வந்து இங்க சொருவுன, ரெண்டுக்கு எங்க சொறி வச்சிருக்க? அதான் என் கேள்வி. சாப்பிடுறதாவது அப்படியே சாப்பிடுவீங்களா, இல்ல ஏதாச்சும் டியூப் போட்டு வாயில ஏதாவது வச்சிருக்கியாடா டேய்? No words. Crying is only coming. Good boys DJ Mix. அங்கிள், எத்தனை வாட்டி சொல்றது, செருப்பு போடாம மாடிக்கு போகாதீங்க அப்படின்னு. செருப்பு போடாம மாடிக்கு போனா அது உச்சி வெயில்ல போனா இப்படிதான் ஆட வேண்டியதா இருக்கும். ஒருத்த போட்டிருக்கான், ஸ்டாப் இம்ப்ரெஸிங் ஹர் அங்கிள் அப்படின்ட்டு. ஏங்க இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஏங்க பிக் பாஸ் அனுப்ப மாட்டீங்க? இவங்கெல்லாம் நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட். இந்த வாட்டர் மெலன்லாம் என்ன பண்ணா அவங்களாம் அனுப்பிச்சு வச்சிருக்கீங்க. தலைவர் பாருங்க என்ன மாறுறாரு, மொட்டை மாடி வெயில்ல செருப்பு இல்லாம ஆடுறாரு. பாருங்க, அருமையான ஒரு ஜெர்சி கிளாத் வந்திருக்கு பாருங்க, லட்சுமி அம்மாள். இது நரோடா நரோடா ஆண்ட்ராய்டு மெஸ்ஸி, கிட்டானி கிட்டானி கிட்டானி, பெஞ்சுமா பஞ்சுமா. இதுப்பா என்ட்ரி என்ட்ரி. இவ்வளவும் நம்மகிட்ட ஜெர்சி செட் நிறைய இருக்குது. பிகாம் 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 பாருங்க, இத மட்டும் இவ்வளவு கலெக்ஷன் பாருங்க நம்ம கிட்ட இருக்கு. கடைசியா முடிச்சு விட்டாங்க, பிகாம் படிங்கடா அப்படின்ட்டு. நல்ல வேலை ஹென்ரிக்கு பேருக்கு வந்து தெரியாம பண்றின்னு சொல்லியிருந்தா ரொம்ப பண்ணியா போயிருக்கும். லக்ஷ்மி அம்மாள் அது வந்து ரொம்ப பீக்குடா. இது யூஸ்வலா நடக்கிறது தானே. எப்பயாச்சும் ஒரு வாட்டி யாராவது ஒருத்தங்க ட்ரெண்ட் ஆகிட்டே தான் இருப்பாங்க. அது நம்ம வரவேற்று அடிக்கிறோமா கொஞ்சிரோமா அப்படின்னு நம்ம கையில இருக்கு. போ போ, நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் குமாரு. கடைசி வரைக்கும் இப்படிதான் வீட்லயே தான் வந்து பஞ்சி ஜம்பிங்கு, அப்புறம் என்ன ஸ்கை டைவிங்கு இதெல்லாம் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். யாராச்சும் பஞ்சி ஜம்பிங் வந்து போயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. போகாதவங்க இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு மாடி மேல குதிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அதுவும் ஒரு விதமான பஞ்சி ஜம்பிங் தான். அது வந்து அதோட கடைசி பஞ்சி ஜம்பிங்கா இருக்கும். ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. மான்குட்டி மாதிரி துள்ளி குச்சிட்டு இருந்த என் பிள்ளைய எப்படி அடிச்சு கழட்டிக்காரு பாருங்க. வாயெல்லாம் நொர நொறையா இருக்கும். சாப்பிட்டப்புறம் இன்னொரு நொரம் வரும், அதோட அந்த நொர நின்றோம், உயிரும் நின்றோம்டா. இருந்து புடுங்கி சாப்பிட்ற அளவுக்கு கேவலமா யாரும் இல்லை. அதுக்காக நாயை நான் கேவலமா சொல்லலை. அதோட வாழ்க்கைக்கு அது சாப்பிடும்போது அங்க போயிட்டு ஒருத்த எடுத்து சாப்பிட்றது அப்படின்றது நடந்தது இல்லை. இது ஒரு ஸ்கிரிப்டா தான் பண்ணியிருக்காங்க. அந்த மாச கடைசியில சில பேர் வந்து ஊரை விட்டு ஊரை வந்து வாழ்றவங்க டீ சாப்பிட்டுலாம் படுத்து தூங்குற விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தைரியமா இருமா, தைரியமா இரு, ஆண்டவன் இருக்கா, ஒன்னும் ஆகாது, நான் உனக்காக ப்ரே பண்றேன். இது ஓலா இல்லடா, ஓலா பைக் இல்ல, கோட் டெலிவரி. ஏண்டா ஓலா பைக்கை இப்படி கூட யூஸ் பண்ணலாமாடா? கை காலை கட்டி போட்டிருப்பான், இல்லைன்னு துள்ளி இருக்கும் ஆடு. மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. இவனை திட்டுறதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு பெரிய ஸ்டண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. டாம் க்ரூஸ் கூட பண்ணுவாரா அப்படின்னு டவுட் தான். அவன் கீழே இறங்கும்போது ஏதாச்சும் ஒரு அந்த நடுவில் வருமே பில்லர்ஸ், அதை ஏதாவது அடிச்சு என்ன சொல்றது, இவனை என்னன்னு திட்டுறது, இவனை ஏதாச்சும் வார்த்தை இருந்தால் கொஞ்சம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் அதை கடன் வாங்கி திட்டுறேன். அசிங்கமான வார்த்தை நான் ஏன் பேசுறது இல்லை அப்படின்னா, பேசக்கூடாது, நம்ம அது வந்து அவ்வளோ ஈஸியாக பேசக்கூடாது. தேவைப்படும் போது பேசிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்களை பார்த்தாலே எனக்கு பேசணும்னு தோணுது. இது வன்மம்லாம் இல்லை, இவங்க பண்ற விஷயத்துக்கு வந்து ரொம்ப ட்ரிகர் ஆயிடுது. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா, உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றின்னு இருப்பான் போல.
ஐயா எல்லா வச்சும் பண்ணிட்டீங்க, சிகரெட் வச்சும் பண்ணிட்டீங்க, பீயை வச்சும் கொஞ்சம் பண்ணுங்க. அது ஒன்று சாப்பிட்டு தொலைங்கடா, அதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வேர்ஸ்ட்டாக எதுவும் சாப்பிடவே முடியாது, அதே சாப்பிட்ருங்க. we are making history ஒரே ஒரு எட்டி விட்டா போதும், முடிஞ்சது கதை. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். திஸ் இஸ் செரி தாட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. See you next video. Peace.